ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, இன்று நாம் 6ஆம் பிரிவை தொடங்க இருக்கின்றோம். 5:1 முதல் 7:17 வரை ஒரு பிரிவாக இறைவாக்கினர் கடவுளே நின்று எந்த ஒரு இறைவாக்கினர் துணையும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் அவரே தன் மாட்சியை நிரூபிப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் என்ன சிறப்பு, இந்த பகுதியில் என்ன சிறப்பு இருக்கின்றது என்பதை நான் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன். என்றால் ஏற்கனவே 5, 6, 7 மத்தியில் இருக்கின்றோம். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள என்ன இருக்கின்றது என்பதையெல்லாம் உங்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்றேன் தந்தை அவர்களே. நன்றி. அழகான ஒரு முன்னுரை. இந்த 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் அதிகாரம் 17 உள்ள பகுதியில் ஒரு பகுதியாக நம்ம பிரிக்கிறோம். இந்த காட் ஓவர்வெல்ம்ஸ் எனிபடி என்று ஒரு தலைப்பு ஆங்கிலத்தில் கொடுக்கிறார்கள். யாரையும் விட மேலானவராய் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று இந்த பகுதியில் நாம் புரிந்து கொள்கிறோம். அதுவும் குறிப்பாக முதல் பகுதியில் போர்க்களத்திலே ஆண்டவர் போராடுகிறார். ஆனால் தகுதியுள்ள நிலையோ அல்லது ஆண்டவர் கீழ்ப்படுகிற மனநிலையோ ஆண்டோட திருவுளத்தை தெரிந்து கொள்ளாத நிலையிலோ இஸ்ரேல் மக்கள் போராடுகிறார்கள் பிலிஸ்தீனர்களை எதிர்த்து. அந்த சமயத்தில் ஆண்டவருடைய உடன்படிக்கையின் பேழை பிலிஸ்தீனர்களால் கைப்பற்றப்பட்டு விட்டதை நாம் 5ஆம் அதிகாரத்தில் கண்டோம். அந்த உடன்படிக்கையின் பேழை எடுத்துக்கொண்டு தங்களுடைய திருவழிபாட்டு தளத்திலே வைத்து அவர்கள் பாதுகாக்க நினைக்கிறார்கள். ஆனால் அந்த சமயத்தில் தாகோன் என்கின்ற அவருடைய கடவுளுடைய சிலை கீழே விழுந்து உடைந்து போகிறதையும் கழுத்து முறிந்து கிடக்கிறதையும் கண்டு திகைத்து போகிறார்கள். அது ஒரு வகையில் கடவுளுடைய மேன்மையை அவர்கள் புரிந்து கொள்ள ஒரு அழைப்பாக இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மூலக்கட்டிகளினாலும் கொள்ளை நோய்களினாலும் அந்த நகரம் முழுவதும் பாதிக்கப்படுகிறது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இது நம்மகிட்ட இருந்த ஆபத்து, இதை நம்ம திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த பகுதியை தான் இந்த 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த உடன்படிக்கையின் பேழையை நம்ம தெரியாதனமாக, அது புலிவாழை கையில் பிடிச்ச கணக்காக ஆகிப்போச்சே அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. அவங்க தெரியாதனமாக இல்லை கையை வச்சோம் நம்ம ரொம்ப பாதிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொண்டவர்களாய் இந்த உடன்படிக்கையின் பேழை பத்திரமா அதுக்குரிய மரியாதையோடு, அதுக்குரிய வணக்கத்தோடு, அதற்குரிய தகுதியான நிலையோடு திருப்பி அனுப்புனதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ பிஷப் ட்ரான்ஸ்ஃபர் போடுறாருனாக்க கன்சல்டன்ஸை கூப்பிடுவார், டிஸ்கஸ் பண்ணுவார், நல்ல முடிவுகள் எடுப்பார். அதே போல் ஒரு அருமையான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்ட வேண்டும், நம்மளுக்கு எந்த வகையிலும் மறுபடியும் பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணுறாங்க, அவருடைய அந்த குருக்கள் மற்றும் குறி சொல்களை வைத்து இது எப்படி நிகழ்த்தப்பட வேண்டும், எப்படி இதை செயல்படுத்த வேண்டும் என்பதை திட்டம் திட்டுகிறது. இது முதல் பகுதியை நம்ம பார்க்குறோம். 1ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆண்டவரின் பேழை பெலிஸ்தீரின் நாட்டில் 7 மாதம் இருந்தது. பெலிஸ்தியர் அர்ச்சகர்களையும் குறி சொல்கிறவர்களையும் அழைத்து, ஆண்டவரின் பேழையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எவ்வாறு அதன் இடத்திற்கு நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று தெரிவியுங்கள் என கேட்டனர். இந்த 2 வசங்களிலே நாமும் நம்முடைய இளைய சமுதாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்று, அழகான பாடம் இருக்கிறது. வெற்றியின் வழி எப்படி நமக்கு வசமாகும் என்பதற்கு 3 ஆங்கில வார்த்தைகள் பாடமாக சொல்லப்படுகிறது. ஒன்று ரெட்ரோஸ்பெக்ஷன், பின்னோக்கிய பயணம்; இன்ட்ரோஸ்பெக்ஷன், உள்நோக்கிய பயணம்; தென் ப்ராஸ்பெக்டஸ், முன்னோக்கிய பயணம். இந்த 3ஐயும் நம்ம டக்குன்னு செஞ்சுக்கிட்டே வந்தோம்னாக்க வெற்றியின் படிக்கட்டுகள் தாராளமாக ஏறி செல்வோம் என்பதை இந்த பகுதி அழகாக சொல்லுது. இந்த பெலிஸ்தீயர்கள் ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் தான், ஒரு எதிர்மறை கதாபாத்திரங்கள் தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன நடந்துச்சு திரும்பி பார்க்குறாங்க, இப்போ என்ன நடந்துருக்குன்னு நினைக்கிறாங்க, இனி என்ன எப்படி இது நடக்காமல் எப்படி பார்த்துக்கலான்றத முன்னோக்கிய ஒரு சிந்தனை. அதுக்கு தான் இந்த கன்சல்டேஷன். அர்ச்சர்கள் குறிச்சொல்களை வச்சு உட்காந்து பேசுகிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். முன்ன நாங்கள் செஞ்சோம், மாட்டிக்கிட்டோம், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோம். நீங்கள் பெரியவங்க, உங்களுக்கு அறிவு இருக்குது, உங்களுக்கு ஞானம் இருக்குது, உங்களுக்கு கடவுளை பற்றிய செய்தி இருக்குது, பிற மத கடவுள் பற்றிய தகவல் நீங்கள் வச்சுருப்பீங்க, சொல்லுங்கள். 2 சின்ன ஒரு கருத்து தான். ஆனால் அந்த இடத்துல நம்ம வாழ்க்கையை சொல்கிற அழகான பாடத்தை நம்ம பண்ண தப்பிலேருந்து பாடம் கற்றுக்கல அப்படின்னம்னாக்க வாழ்க்கை நமக்கு கனமான தண்டனை தரும் என்பதற்கு இது அழகான ஒரு பாடமாக இருக்குது. 3ஆம் வசனத்தை வாசிப்போமே. அவர்கள் கூறியது, நீங்கள் இஸ்ரேலின் கடவுளது பேழையை அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பலாகாது. குற்ற நீக்க பலி கட்டாயமாக அவருக்கு செலுத்த வேண்டும்.
அப்பொழுது நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள். அவரது கை உங்களை விட்டு விலகாதிருந்ததன் காரணத்தையும் அறிந்து கொள்வீர்கள். இது 3 கருத்துக்கள் இந்த அர்ச்சகர்கள் குறிச்சொல்கள் சொல்கிறாங்க. ஒன்று குற்றப்பழி நீக்காம கில்ட் ஆஃபரிங் என்று ஒன்று இருக்கிறது. ஒரு தப்பை தெரியாமல் செஞ்சிட்டோம்னாக்க அந்த குற்றப்பழி நீக்குவதற்காக பழியை செலுத்தினால் அந்த குற்றப்பழியிலிருந்து நிவாரணம் பெறலாம் என்பது தோரா சட்டங்களிலும் இருக்கிறது. அண்மை தொன்மை கிழக்கு நாடுகளிலும் வெஸ்டேஷன் கண்ட்ரீஸிலும் அந்த கலாச்சாரத்திலும் அந்த ஒரு எண்ணம் இருக்குது. குற்ற நீக்க பழி என்று அழகான மொழிபெயர்ப்பு செய்கிறார்கள். குற்ற நீக்க பழி பற்றி செய்திகளை பழைய பல இடங்களில் பார்க்கிறோம். லேவியர் ஆகமம் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும். குறுகிய பகுதியில் பார்க்கணாக்க 7ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை வார்த்தைகள் நம்ம பார்க்குறோம். சும்மா அதை ஒரு சின்ன செய்தி நம்ம சொல்லிட்டு அடுத்த பகுதி நம்ம கடந்து போவோம். குற்ற நீக்க பழினா என்ன, அது எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன விளக்கத்தை பார்ப்போம். லேவியர் 7:1-6. குற்றப்பழி நீக்கும் பலி பற்றிய கட்டளை இதுவே. இது மிக தூயது. எரிபலி அடிக்கப்படும் இடத்திலேயே குற்றப்பழி நீக்கும் பலியும் அடிக்கப்பட வேண்டும். அதன் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் சுற்றிலும் தெளிக்க வேண்டும். அதன் கொழுப்பு முழுவதையும், அதன் கொழுப்பு வாலையும், குடல்களை மூடிய கொழுப்பையும், 2 சிறுநீரகங்களையும், அவற்றின் மேல் குடல்களோடு சேர்ந்திருக்கின்ற கொழுப்பையும், சிறுநீரகங்களோடு கல்லீரின் மேல் இருக்கின்ற சவ்வையும் எடுத்து அவற்றை குரு பலிப்பீடத்தின் மேல் ஆண்டவருக்கு நெருப்பு பலி ஆக்க வேண்டும். அது குற்ற நீக்க பழி நீக்கும் பலி. குருக்களின் ஆண் மக்கள் யாவரும் அதை உண்பர். அதை தூய காலத்தில் உண்ண வேண்டும். அது மிக தூயது. அது ரொம்ப முக்கியமான ஒரு பள்ளியாக பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் நூல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை வார்த்தைகளில் பலியிடப்பட்ட பழிப்பொருளின் முக்கியமான பாகங்களை எடுத்து ஜவ்வு, கொழுப்பு மற்றும் சதைகளை வைத்து எப்படி ஒரு தகனப்பள்ளி எரிபலியை போடுகிறோமோ அதை போல ஒப்பு கொடுக்க வேண்டும். தகுதியான மணலை, தகுதியான சூழல், தகுதியான ஒரு மனப்பக்குவம் இவைகளோடு கூட ஒப்பு கொடுத்தால்தான் அந்த பள்ளி சரியான பள்ளியாக இருக்க வேண்டும். அழகாக சொல்லுது. இப்போ இந்த செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் அவங்க ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. அவர்களுடைய தாகோன் கடவுள் கலாச்சாரத்தில் நம்ம தப்பு பண்ணிட்டோம், அந்த தப்பை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலாம் என்பதற்கான ஒரு பரிகார பழியாக இந்த குற்ற நீக்க பழியை அர்ச்சகர்களும் குறிச்சொல்களும் சொல்கிறாங்க. முதலாவது. இரண்டாவது மிக முக்கியமானது, அப்படி செஞ்சோம்னா என்னாகும்? நீங்கள் குணமாவீர்கள். முதலாவது. இரண்டாவது, ஆண்டுடைய கை ஏன் நம்ம விட்டு போக மாட்டேங்குது, வன்மையாக வதைக்குது அப்படின்றதுக்கான விடையும் உங்களுக்கு தெரியுன்றாங்க. ரொம்ப அழகான ஒரு கருத்து. அந்த அர்ச்சகர்கள், குறிச்சொல்கள் பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற கலாச்சார பின்னணியிலிருந்து வருகிறவர்கள். ஆனால் அவங்க சொல்கிற கருத்து ரொம்ப அழகான கருத்து. ஆண்டுடைய பேடை வெறுமையாக நீங்கள் அனுப்பக்கூடாது. அனுப்புறதுக்கு முன்னாடி உங்களுடைய மனநிலையை ஆண்டு முன்னாடி வெளிப்படுத்து. குற்றநீக்க பழி என்பது ஒரு கல்டிக் ஆக்ட் தான், ஒரு திருவள்ளிப்பாட்டு செயல்பாடு தான். ஆனால் அது வழியாக நீங்கள் உங்களுடைய உள்ளப்பாங்கையும் உங்களுடைய கடவுள் முன்பாக உங்களுடைய தாழ்த்துகிற மனநிலையும் உங்களுடைய குற்றத்திற்காக வருந்துகிற தன்மையை நீங்கள் வெளிக்காட்டுகிறீங்க. முதலாவது. ரெண்டாவது, அப்படி செஞ்சீங்கன்னா குணமாவீர்கள். ரொம்ப அழகான வார்த்தை. ரஃபா என்பது இப்ரேய சொல் டு ஹீல் என்பதாகும். ரஃபாயேல் என்றும் ஆண்டவர் குணப்படுத்துகிறார் என்று சொல்கிறோம். ரஃபாயேல், ரஃபா. குணமாவீர்கள். எப்படி குணமாவீங்க? உங்களுடைய ஆணவத்திலேருந்து, அகங்காரத்திலேருந்து, உங்களுடைய மேட்டிமை தன்மையிலிருந்து, நாம் பெரியவன், நன்னால் என்ன முடியும் என்கின்ற அந்த ஈகோ தன்மையிலிருந்து குணமாவீங்க. இது எக்ஸ்டர்னல். இது இன்டர்னல் ஹீலிங். எக்ஸ்டர்னல் ஹீலிங்கு மூளைக்கட்டி, வாந்தி, பேதி, காலரா இவைகளும் குணமாவீர்கள். ரொம்ப அழகாக இந்த வார்த்தை சொல்லிட்டு, நோய் விடப்பா, உங்களுக்கு நோய்ப்பா, என்ன நோய்? இங்கேயும் நோய், இங்கேயும் நோய், ரெண்டும் குணமாகும். அழகாக சொல்கிறார் ஆசிரியர். அதே போல் இரண்டாவது கருத்து சொல்கிறாரு, ஆணுடைய கை ஏன் உங்களை தொடர்ந்து வதைத்து கொண்டே இருக்கிறது, ஏன் அகலாமல் இருக்கிறது என்பதற்கான ஒரு அழகான செய்தியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் சொல்லுவாங்க. ஆண்டுடைய கை என்பது யாத். இப்ரேய சொல்ல யாத் என்பது யாத் அதோனாய் என்று சொல்கிறார்கள். ஆண்டுடைய கரம். ஆண்டுடைய கரம் என்பது ஓங்கிய புயம். அதாவது இணைச்சட்டினோடு அடிக்கடி சொல்லுவாங்க, வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் உங்களை நான் மீட்டு வந்தேன்னு சொல்வார். இப்போ ஆண்டுடைய கரம் உங்கள் மேலே இருக்குது, உங்களை அழித்தொழுக்குது, அது நகரும். அடுத்த வசனம் போவோமே. அதற்கு அவர்கள், நாங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய குற்ற நீக்க பலி யாது என்று கேட்க அவர்கள் கூறியது, பெலிஸ்திய தலைவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 50 பொன் மூலக்கட்டிகளின் உருவங்களையும் 5 பொன் சுண்டலிகளும் மட்டுமே. ஏனெனில் உங்கள் அனைவர் மீதும் உங்கள் தலைவர்கள் மீதும் ஒரே வாதைத்தான் ஏற்பட்டது. ஆகவே உங்கள் மூலக்கட்டிகைகளின் உருவங்களையும் நிலத்தை பாழ்படுத்தும் சுண்டலிகளின் உருவங்களையும் செய்து இஸ்ரேலின் கடவுளை புகழுங்கள். அப்போது ஒருவேளை உங்களிடமிருந்தும் உங்கள் தெய்வங்களிடமிருந்தும் உங்கள் நாட்டினின்றும் அவரது கை விலகும்.
எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தியது போல நீங்கள் ஏன் உங்கள் இதயங்களை கடினப்படுத்த வேண்டும்? அவர்களை துன்புறுத்த அவர்களும் இஸ்ரவேலரை செல்லுமாறு விட்டுவிட்டனரே. இப்பொழுது நீங்கள் ஒரு புதிய வண்டியை செய்யுங்கள். இதுவரை நுகம் பூட்டாத 2 கறவை பசுக்களை பிடித்து அவற்றை வண்டியில் பூட்டுங்கள். அவற்றின் கன்றுக்குட்டிகளை விலக்கிவிட்டு இட்டு செல்லுங்கள். ஆண்டவரின் பேழையை எடுத்து அதை வண்டியின் மீது வைத்து கூட்டண்டிக்க பலியாக நீங்கள் செலுத்தும் பொன் உருவங்களை அருகே ஒரு பெட்டியில் வையுங்கள். பிறகு வண்டியை அனுப்பிவிடுங்கள். அது தானே செல்லட்டும். பின் கவனியுங்கள், அது தன் நாட்டு எல்லையை செல்லும் வழியாக பெசமோசுக்கு சென்றால் இப்பெரிய தீங்கை நமக்கு இழைத்தவர் அவரே என்று அறியலாம். இல்லையேல் அவரது கை நம்மை தொடவில்லை, மாறாக அது நமக்கு தற்செயலாக நடந்தது என்று நாம் அறியலாம். இந்த வசனம் இருக்கு இல்லைங்களா, அர்ச்சகர்கள் குறி சொல்கிறவர்கள் சொல்லுகிற செய்தி என்பது பிலிஸ்தர்கள் பேசுகிறாங்க இல்லைங்களா. பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் பிலிஸ்தர்கள் பேசுகிறாங்க. கோலியாத்து பேசுகிறா, அப்படி இவங்க பேசுகிறாரு, நிறைய இடத்துல பிலிஸ்தர்கள் பேசுவாங்க. ஆனால் இந்த ஒரு பகுதி தான் மிக நீண்ட பிலிஸ்திய உரையாக முழு விவிலியத்திலும் காணப்படுகிறது. எந்த இடத்திலும் இதுக்கு மிச்சமாக எந்த பிலிஸ்தனும் பேசுறது கிடையாது. 120 எபிரேய சொற்களை பயன்படுத்தி அந்த உரையை அவர்கள் ஆற்றுகிறார்கள். அந்த உரை சாதாரண ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்டிங், ஒரு வரலாற்று குறிப்பாக அல்லாமல், வரலாற்று செய்தியாக நிகழ்வாக அல்லாமல், அழகான ஒரு இறையிலை உள்ளடக்கிய ஒரு கலாச்சாரம் மற்றொரு கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும், ஒரு கடவுளுடைய கொள்கைக்காரர்கள் மற்றொரு கடவுள் கொள்கையோடு எந்த தன்மையோடு எந்த மாண்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அழகாய் படம் பிடித்து சொல்கிற அற்புதமான ஒரு பகுதியாக அமைகிறது. இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, பொதுவாக பார்க்கும்போது இந்த ட்ரோன் வியூ பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம பல் சமய உரையாடல், மத நல்லிணக்க உரையாடல், பல்வேறு நிகழ்வுகள். 2500 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு கம்ப்யூட்டர் இருக்குது, டிகாபைட்டு ஜிகாபைட்லாம் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, லொட்டு லோஸ்கு எல்லாம் இருக்குது. இருந்தாலும் மனித மனங்களை மதிக்காமல், மனித மாண்பை மதிக்காமல், மதத்தின் பெயரால் சண்டை போட்டுக்கொள்கிற நம்முடைய இழிநிலையை பார்க்கும்போது இந்த பிலிஸ்திய அரக்கர்கள் மேலானவர்களாக இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் என்பதுதான் தாழ்மையான கருத்து. அது மேலோட்டமான பார்க்கும்போது உள்நோக்கி பார்க்கும்போது பல அழகான கருத்துக்கள் இந்த பகுதியில் பார்க்குறோம். நான் சொன்னேன், 120க்கும் மேற்பட்ட எபிரேய வார்த்தைகளை கொண்ட ஒரு அழகான ஒரு சிற்றுரை அவர்கள் ஆற்றுகிறார்கள். இந்த சிற்றுரை அழகான ஒரு இறையிலை உள்தாங்கி வருகிறது என்று சொன்னேன். மூன்றாவது இன்னொரு செய்தி நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த பிலிஸ்தியர்கள் இந்த உடன்படிக்கையின் வேலையை தக்க மரியாதையோடும் மாண்போடும் உங்கள் பக்கம் அனுப்ப வேண்டும் அப்படின்னு யாரை போய் கேட்டாங்க? அவங்க ஊரில் பெரியவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்கிறாங்க, அவ்வளோதான். இவங்க போய் ஆள் அனுப்பி இஸ்ராயலுடைய குருக்களையும் லேவியர்களுக்கும் கேட்டுவார், அப்படி வரல. அவங்களுக்குள்ள எது பெருசோ, இப்போ அதுலேருந்து எது சரி எது தவறு என்பதை நம்ம தீர்ப்பிடாமல்ல, நம்ம அனலைஸ் மட்டும் பண்ணுவோம். முதலாவது பகுதியில் பாருங்கள், பிலிஸ்தர்களின் தலைவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 5 பொன் மூலக்கட்டுகளின் உருவங்களும் 5 பொன் சுண்டெலிகளும். அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது? மூலக்கட்டுகளுடைய உருவங்கள், இந்த பாயில்ஸ்லாம் வருது இல்லைங்களா, அந்த பாயில்ஸுடைய கட்டிங்க. அப்புறமேட்டு அந்த வயலில் வங்காக உருவாக்கி வயலை நாசம் பண்ணுகிற சுண்டெலிகளின் பொன் உருவங்கள் 5 இதை வச்சுருங்க, செஞ்சு வைங்க அப்படின்றாங்க. இப்போ தோரா சட்டத்தில் பார்க்கும்போது கடவுளுக்கு பழி செலுத்தும் போதோ அது கடவுளுடைய வணக்கத்தோடு வரும்போதோ எந்த ஒரு உருவத்தையோ எந்த ஒரு வார்ப்பு சிலையோ கல்லாலோ மண்ணாலோ மரத்தாலோ உலோகத்தாலோ செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அவங்க மீறுறாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு என்ன நல்லதுன்னு படுதா செய்கிறாங்க. அதே போல் உலோகங்களிலே அவர்களிடம் மேலான உலோகமாக இருந்தது தங்கம். தங்கத்தினால ஒரு பரிகார பள்ளி செய்வோம் அப்படின்றாங்க. இப்போ நான் லேவியர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை வார்த்தை உங்களை வாசிக்க சொன்னேன், பர்பஸாக வாசிக்க சொன்னேன். உண்மையான கூட்டணிக்க பள்ளி என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்களுடைய பாணியில் கூட்டணிக்க பள்ளினா என்ன இல்லைங்களா? ஆனாலும் கடவுள் அனுமதிக்கிறார். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச செய்கிறீங்க, நோ ப்ராப்ளம், திங் ராங் இன் இட். அப்போ அது பண்ணுறாங்க. அதே போல் சுண்டல்கள் என்பது விளக்கப்பட்ட தீட்டுப்பட்ட பொருளாக தோரா சட்டங்களில் இருக்கிறது. அதனுடைய உருவத்தை செஞ்சு வைக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுதோ அவங்க செய்கிறாங்க. அதை நம்ம இழிவாவோ முட்டா பசங்களான்னு சொல்லி அவங்கள மட்டம் தட்டாமலோ அவங்களுடைய ஞானத்திற்கும் நம்முடைய அறிவுக்கும் அவங்க செஞ்சாங்க. நமக்கு மேல ஞானம் இருந்தால் செருக்கு கொள்ளாமல் அவருடைய நிலைகளை ஏற்றுக்கொண்டு உறவாடலும் உரையாடலும் முக்கியத்துவம் தரப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்குது. அடுத்து பாருங்களேன், இஸ்ராயலின் கடவுளை புகழுங்கள்.
இஸ்ரவேல் கடவுளை புகழுங்கள். அவங்களுடைய கடவுள் வந்து தாகோன் வந்து போர்க்கடவுள். யாவை இறைவன் உடன்படிக்கையின் பேழையின் மூலமாக போராடுகின்றால் அவர்கள் ஈட்டியோடும் கடையத்தோடும் போர் முடுக்கும்போது அந்த கடவுள் அவர்களுக்கு திட்டம் சொல்கிறார், அந்த கடவுளை வழிநடத்த என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு கட்டத்தில் நம்ம வந்துட்டோம், அந்த கடவுள் வந்து வல்லமையானவராய் உண்மை கடவுளாக இருக்கிறார், கடவுளை புகழுங்கள். இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லலை, இஸ்ரேலுடைய சமூகத்தை பார்த்து சொல்ல, பிலிஸ்தியர் அர்ச்சகர்களும் குருக்களும் அவங்க மக்களை பார்த்து சொல்கிறாங்க, அந்த கடவுள் இங்கே வந்தார், வல்லமை வெளிப்படுத்தினார், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அவளை புகழுவோம், அது தப்பே கிடையாது. 3வது பாருங்க, அப்போது ஒருவேளை உங்களிடமிருந்தும் உங்கள் தெய்வங்களிடமிருந்தும் உங்கள் நாட்டிலிருந்தும் அவரது கை விலகும். 3 கருத்தை சொல்கிறாரு. நீங்கள் அப்படி புகழ்ந்தீங்கன்னாக்க 3 காரணம் நடக்கும். உங்கள்கிட்ட, உங்கள் நாட்டு தலைவர்கள்ட்ட, உங்களுடைய தெய்வங்கள்கிட்ட. He is against your people, against your leaders, against your gods. God, man, world 3மே வந்துருச்சு. அந்த 3க்கும் எதிராக அவருடைய கை விலகி போகும். ஏன்னா எல்லாத்துலேயும் அவர் பெரியவராக இருக்கிறாரு. இது வந்து ஒரு பிலிஸ்தியர் சொல்லும்போது அவருடைய வீரியமும், இந்த விரிலிட்டி அந்த சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது இஸ்ரேல் மக்கள் சொன்னாங்கன்னாக்க அது ஒன்றும் பெருசு கிடையாது. எங்கள் கடலை பற்றி நான் பற்றி பேசுகிறேன். ஆனால் மாற்று கலாச்சாரம், மாற்று மதத்தவர்கள் சொல்லும்போது அவருடைய மனப்பக்குவம். 3வதாக பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு செய்தி சொல்கிறாங்க. வரலாற்றுக்கு நான் சொன்னேன், இது ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்டிங் கிடையாது, ஒரு அழகான இறையியல்னு சொன்னேன். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இதயங்களை கடினப்படுத்திய போல நீங்கள் ஏன் உங்கள் இதயங்களை கடினப்படுத்த வேண்டும்? இந்த கேள்வி யாரும் கேட்க முடியும்? சங்கீதத்தில் வருது, அன்று மெரிபாவில், ஆனால் அந்த திருப்பாடல் வருது இல்லைங்களா? அதை போன்ற அழகான ஒரு திருப்பாடலுடைய வசனம் இங்கே வருகிறது. பார்வோனும் எகிப்தியர்களும் மனசை கடினப்படுத்துகிறாங்க. மக்களை போயிட்டு சொல்லிவிட்டு படை அனுப்பி துரத்தினார்கள். செங்கடல் உங்கள் முன்பாக இருக்கிறது, பின்னர் நாங்கள் வருகிறோம், உங்களை யார் காப்பாற்றும் என்று கொக்கரித்தார்கள். அவர்கள் என்ன நடந்தது என்பதை வரலாறு அறியும், நாடுகள் அறியும், கலாச்சாரங்கள் அறியும். நீங்கள் ஒருவேளை மனசை கடினப்படுத்தி ஆணவத்தோடும் செருக்கோடையும் ஒரு மதத்துக்கு எதிராக இன்னொரு மதத்தை கிளப்பி விட்டு சண்டை கிளப்பினீங்க அப்படின்னாக்க ஆழ்ந்து போவீர்கள். உங்கள் சக்கரங்கள் இடிந்து போகும், உங்களுடைய தேர்ப்படைகள் நீரில் மூழ்கி போகும், உங்கள் குதிரைகள் மாண்டு போகும், நிராயுரம் அதனை அழிந்து போவீர்கள். அதான் இந்த பகுதி அழகாக சொல்லுது. 3வது பாருங்க, அவர்களை துன்புறுத்த அவர்களும் இஸ்ராயலரை செல்லுமாறு விட்டு விட்டனரே. அதான் நிகழ்வு நடந்தது. இப்போ வந்து ரெட்ரோஸ்பெக்ஷன் முடிஞ்சது. இப்போ இன்ட்ரோஸ்பெக்ஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப அழகான செய்தியாக இருக்குது, ரொம்ப அழகான செய்தியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு வண்டி போட்டுங்க. அதில் வந்து இது வரைக்கும் நுகத்தடியே ஏற்காத ஒரு மாட்டை 2 மாட்டை கொண்டு வாங்க, அதில் நுகத்தில் வச்சு இது பண்ணுங்கள். இப்போ நம்ம ஊரில் நல்லா தெரியும், நம்ம விவசாய குடும்பத்தில் வந்தோம்னாக்க 2 முக்கியமான காரியம். எருது வந்து திபுன்னு வளரும், ஓடும் ஆடும், புல்லை மேயும். அந்த மூக்கணங்கயிறு போடத்துல திமிரும் பாருங்க, அப்பா மாட முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் வேணும். அந்த மூக்கணங்கயிறை போட்டு மாட்டை திமிர மாட்டை அடக்கிறது. இன்னொன்று, அப்படியே வயல் ஃபுல்லுக்க ஓடிட்டு அந்த எருதை வந்து அந்த நுகத்தடி வச்சு கயிறு கட்டுவாங்க, கழுத்துக்களை கட்டுவாங்க பாருங்க. அப்போ அது அடங்காது, ரொம்ப அடங்காது. இந்த இப்ரேம் மொழியில் வந்து பெசான ஒரு வார்த்தை இருக்குது, ரிபல் அகெயின்ஸ்ட் மீ, என் மக்களை நான் பேணி வளர்த்தேன், அவர்கள் எனக்கு கிளர்ந்திருந்தார்கள். இது பெசான்ற வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தைக்கு எக்ஸாக்ட் மீனிங் என்னன்னாக்க, எருது மூக்குணாங்கயிறை போடும்போதோ அல்லது நுகத்தடி இருக்கும்போதோ திமிரம் பாருங்க, அடங்க மாட்டாங்க, அதுதான் பாவம் அப்படின்னு எபிரேய கலாச்சாரம் சொல்லுது. அதே வார்த்தைங்க பயன்படுத்துகிறார், அழகாக பயன்படுத்துகிறாரு. இது வரைக்கும் நுகத்தடியே போட்டப்படாத மாட்டை கொண்டு வாங்க, அது ஏற்றுக்கோ கடவுளுக்காக, கடவுளுடைய உடன்படிக்கை படி தாங்கிறதுக்காக வந்து நிற்கும். நுகத்தறிவு ஏற்றப்படாத அந்த 2 கறவை பசுக்கள் மேலே அந்த நுகத்தறி போட்டுங்க. புது வண்டி, புது மாடு, உடன்படிக்கையின் பேழை வைங்க. அப்புறம் இந்த கூட்டணிக்க பழிப்பொருளான மூலக்கட்டிகளோ அல்லது சுண்டல்கள் பற்றிய பொன் உருவங்களையும் வைங்க, அனுப்புங்க. யாரும் அதில் இருக்கக்கூடாது. அது எங்கே போகுதோ இப்போ ரொம்ப அழகான வார்த்தை சொல்லுங்க, அது தானே செல்லட்டும், பின் கவனிங்கள், அது தன் நாட்டு எல்லைக்கு செல்லும் வழியாக பெத்சமேசுக்கு சென்றால் இப்பெரிய தீங்கை நமக்கு இழைத்தவர் ஆண்டவரே என்று அறியலாம். இப்போ யாருனாலும் இது வந்துச்சு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இந்த உடன்படிக்கையின் பேழை நம்ம எடுத்து வந்த நம்முடைய செருக்குக்கு எதிராகவும் ஆணவத்துக்கு எதிராகவும் நம்முடைய தற்பெருமைக்கும் எதிராக ஆண்டவர் தீங்கை விளைவித்தார், பாடம் போயிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னாக்க இது தற்செயலாக ஆக்சிடென்டலாக நடந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு செக் பாயிண்ட் எப்படி இருக்கிறான் பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு செக் பாயிண்ட். அந்த குருக்கள் அர்ச்சகர்கள் ஒரு அழகான செய்தியை சொல்கிறாங்க. இது கடவுளுடைய வல்லமையை தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்தினார்னாக்க அது அவரால் வந்துச்சு நம்ம புரிஞ்சுக்குவோம். இல்லை அப்படின்னாக்க ஆக்சுவலாக நம்ம பயப்பட தேவையில்லை, இது தானே நடந்துச்சுன்னு வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அழகான ஒரு பொழிப்புரை, அழகான ஒரு இறையியல், அழகான ஒரு வரலாற்று செய்தி தாங்கி வருகிற 120 வசனங்களிலே
இரு மதங்களுக்கும் இரு கலாச்சாரங்களுக்கும் இரு பண்பாடுகளுக்கும் இடையே உறவுநிலை அழகாக படம் பிடித்து காட்டுகிற ஒரு அழகான செய்தியாக நம்மிடம் வருகிறது. இப்போ அந்த கடைசியாக பண்ண செய்திகளில் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று பிலிஸ்திய குருக்களும் அர்ச்சர்களும் சொல்கிறாங்க, இந்த மூளைக்கட்டி வியாதி, கொள்ளை நோய், காலரா போன்ற வியாதிகள் கடவுளிடமிருந்து வந்துச்சு அப்படின்னாக்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? அது கடவுளுடைய திருவிழத்துக்கு ஏற்ப அந்த பசுக்கள் ஆண்டுடைய பிள்ளை நோக்கி தன்னுடைய எல்லை நோக்கி போனாக்க. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இது கடவுள்கிட்டருந்து வருதான் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க நம்ம கடவுளுக்கு எதிராக நின்றவங்க மூலம் ஆயிடுவோம். அப்படி இல்லைனாக்க இது ஆக்சிடென்டல். அதுதான் பாஸ்கா காலத்தில் ஒரு அழகான செய்தி சொல்லுவாங்க, கமாலியல் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவாங்க. கமாலியல் நம்ம பித்தாகரஸ் தியரம் இருக்கும், ஆர்கிமெடிஸ் பிரின்சிபல் இருக்கும், நிறைய படிக்கிறோம். கமாலியல் பிரின்சிபல் அப்படிம்பாங்க. அது என்னன்னாக்க தலைமைச் சங்கத்தை கூடியிருப்பாங்க. அந்த கலிலேய செம்படவர்களாக்கிய யோவான், அந்திரேயா எல்லாம் கூட நிற்பாங்க. என்னடா பேசுகிறீங்க, நாங்கள் தான் இயேசு கொண்டோமா, எங்கள் மேலே பள்ளி போகிறீங்க, என்ன ஊருக்குள்ளே சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கொந்தளிக்குது எருசலேம் செனட்ரின் அந்த திருச்சங்கம். அப்போ கமாலியல் என்கிறவர் அந்த பவுல் அடிகளாருடைய போதகத்தை சொல்வார், பா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்ற பற்றி கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்கப்பா. ஒருவேளை கடவுள்கிட்டருந்து வந்துச்சுன்னா எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. ஒருவேளை இது மனுஷன் அப்படி எந்தூசியாஸ்தில் உற்சாகத்தில் செய்கிறாங்கன்னா அது தானாக அழிஞ்சிடும், ஒரி பண்ணிக்காதீங்க பாரு. பியூட்டிஃபுல்லானது அந்த 6ஆம் அதிகாரத்தில் வருகிற அழகான செய்தி என்பது கமாலியல் பிரின்சிபல். கடவுள்கிட்டருந்து வருது அப்படின்னாக்க யாராலும் தடுக்க முடியாது. நோபடி கேன் ஸ்டாப் இட். கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஒருவேளை மனுஷ முயற்சினால் வருதுன்னா அது தானாக அழிஞ்சிடும். கமாலியல் பிரின்சிபல் இதுக்கு முன்னோட்டமாக இது இங்கே இருக்குது. கடவுள் தான் இந்த தீங்கு அனுப்புனாருனாக்க அந்த எருது போகிற போக்கை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை இது தானாக நடந்துச்சு அப்படின்னாக்க அந்த எருது போகிற நிலைப்பாட்டு நம்முடைய செய்திகளை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கிறாங்க. அந்த கமாலியல் பிரின்சிபலுக்கு ஒரு அழகான ஒரு முன்னுதாரணமாக இந்த பிலிஸ்திய பொழிப்புரை இருப்பதாக நான் உணர்கிறேன். இந்த குருக்கள் அர்ச்சர்களுடைய பொழிப்புரை 120 வார்த்தைகளில் வருகிற பொழிப்புரை அழகான ஒரு செய்தியை இன்றைய நவநாகரிக உலகத்திற்கு சுட்டி காட்டுகிறது. இங்கே எந்த கடவுள் பெரியவர், எந்த கடவுள் சிறுவன் முதல் விவாதம் அல்ல. உங்கள் கடவுள் உங்களுக்கு பெரியவர், எங்கள் கடவுள் எங்களுக்கு பெரியவர். ஆனாலும் எந்த நிலையிலும் எல்லை தாண்டி வரையறை தாண்டி என்னுடைய கடவுள் உன் மீது திணிக்கவோ உன்னுடைய கடவுள் என் மீது திணிக்கவோ யாருக்கும் உரிமை இல்லை. இல்லைங்களா? ரொம்ப முக்கியமான கருத்து. இப்போ நானே வாழ்வில் அனுபவித்து இந்த கடவுள் உண்மையான கடவுளாக இருக்கிறார், இந்த கடவுளை போல ஒரு மாற்று கடவுள் இருக்க முடியாது என்று நான் உணர்ந்தேன் என்றால் அந்த மாற்றத்தை கொண்டு வருகிறது மனிதனா? அந்த மாற்றத்தை கொண்டு வருவது பொருளாதார நிறைவுகளா? அல்ல, ஏன்னா இறை அனுபவம். அந்த அனுபவத்தை நாம் மதிக்க வேண்டும். இதை பல்வேறு பெயர்களை போட்டு அரசியல் காரணங்களோடு சிதைப்பதும் சின்னாமண்ணமாக்குவதும் ஒரு வக்கிரமான ஒரு எண்ணமாகத்தான் இருக்கும். தந்தை அவர்களே, உங்களுடைய ஒரு வார்த்தை என்னுடைய ஒரு கேள்விக்கு விடையாக அமைந்து விட்டது. அந்த கேள்வி என்னவென்றால், தொடக்கத்திலிருந்தே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கத்திலிருந்தே நான் இதை கேட்க வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தேன். அது என்னவென்றால், அந்த பெலிஸ்திய மக்கள் அவர்களுடைய குருக்களையும் குறி சொல்பவர்களையும் அழைத்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். இன்றைய நாட்களிலே கிறிஸ்தவர்கள் ஒரு சிலர், அநேகர்களில் ஒரு சிலர் இந்த வேற்று மதத்து மக்கள் சொல்லுகின்ற குறிகளை கேட்க செல்பவர்களாக இருக்கிறார்கள். அதோடு சேர்ந்து நம்முடைய திருச்சபையிலும் கூட ஒரு சில குருக்களை குறி சொல்லும் குருக்களாகவும் மாற்றி விடுவதையும் பார்க்கின்றோம். ஒரு கன்ஃபெஷன் போயிருந்தேன் தந்தையவர்கிட்ட. கன்ஃபெஷனில் உட்காந்துருக்கிறேன். ஒரு அம்மா வந்தாங்க, சாமி நான் அங்கேயே அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதனால் ஒப்புரு வரட்சாதனத்தில், அதனால் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒருவேளை அதுதான் இருக்குமோ அப்படின்னு என்கிட்ட கேட்குறாங்க. கன்ஃபெஷன் குறி சொல்கின்ற இடம் கிடையாது, குருக்களும் குறி சொல்பவர்கள் கிடையாது. இந்த ஒரு கேள்வி இருந்தது. அதே போன்று இன்று நம்ம கிறிஸ்தவர்களும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் வெளியே சென்று இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்குமா, இந்த படி நான் செய்யலாமா என்று குறி கேட்பதாக இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை இறை அனுபவம் தான் எல்லாவற்றையும் மாற்றுகின்றது. நமக்கு நம் ஆண்டுடைய இறை அனுபவம் இருக்கின்ற பொழுது நாம் பிறரை நாடி சென்று அவர்கள் அறிந்த வகையிலே எனக்கு நல்ல நேரமாக இருக்குமா, எனக்கு சரிபட்டு வருமா என்பதை நம்ம கேட்க மாட்டோம். கேட்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. ஏனென்றால் என் கடவுள் அனுபவம் எனக்கு இருக்கின்றது, அவர் எனக்கு எல்லாம் செய்வராக இருக்கின்றார், என் கஷ்டமா நஷ்டமா அவர் பார்த்துக்கொள்வார், அவருடைய கை என்னோடு இருக்கின்றது என்ற ஒரு அனுபவம் நமக்கு கிடைத்துவிடும். அந்த இறை அனுபவம் இல்லாத பட்சத்தில் தான் நிறைய நபர்கள் வேறு பாதைக்கு சென்று அங்கே அவர்கள் சொல்வது சரியா இவர்கள் சொல்வது சரியா என்று அங்கலாய்த்து கொண்டிருப்பார்கள். அது ரொம்ப முக்கியமான கருத்து. ஏன்னாக்க பிலிப்பியர் திருமடல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் டு நோ ஹிம் அண்ட் த பவர் ஆஃப் ஹிஸ் ரெசரக்ஷன் என்று ஒரு வார்த்தை பவுல் பயன்படுத்துவார். ஆண்டவரை அறியும் பொருட்டும் அவருடைய உயிர்ப்பின் சக்திகளாக வாழும் பொருட்டும்
என் ஞானம், கல்வி, செல்வம், அறிவு, புத்தி எல்லாத்தையும் குப்பை என கருதுகிறேன் என்று பவுல் சொல்வார். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து. இப்போ என்ன பண்ணுறோம், கடவுளை பற்றிய அறிவும் கடவுளை பற்றிய அனுபவத்தையும் புறந்தள்ளி விட்டு ஞானம், கல்வி, அறிவு, செல்வம் இதனால் வருகிற கடவுளை முன்னிலைப்படுத்துவதனால் அந்த உண்மையான ஆன்மீக நிலை என்பது புறந்தள்ளப்பட்டு, மறுக்கப்பட்டு, மறுதளிக்கப்பட்டு மனிதனுடைய குறுகிய எண்ணங்களும் குறி சொல்லும் புத்தியும் தான் முன்னாக வருகிறது. குறி சொல்கிற எதுக்கு சொல்கிறோம்? சும்மா சொல்லிடுவாங்களா? 1000 ரூபா வாங்குவாங்க, 5000 ரூபா வாங்குவாங்க, 10000 ரூபா வாங்குவாங்க. அங்கே எதுக்கு நிற்கிது? கடவுளை வந்து நிற்கிறாரு? இல்லையே. அங்கே பணம் தான் மையமாக இருக்குது. அங்கே பணம் தான் கடவுளாக செயல்படுகிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. உயிருள்ள அனைத்துமே ஆண்டவரை புகழ்வதாக. ஜெகதீஷ் சந்திர போஸ் சொன்னார், பச்சிலைகளுக்கும் பசுஞ்செடிகளுக்கும் கூட உயிருக்குன்னு சொன்னார். உயிருள்ள அனைத்துமே ஆண்டவரை புகழுங்கன்னு சொல்லிட்டு அந்த புக்கு நிறைவேறு. அதுக்கப்புறம் எதுவுமே பேசாத புக்கு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இது என் போர், நான் உங்களுக்காய் போராடுவேன் என்று யோசுவா புத்தகத்தில் சொன்ன ஆண்டவர் தனக்காய் நடத்துகிற ஒரு யுத்தத்தை இந்த பகுதியில் நாம் சந்திக்கிறோம். ஹோலி வார் டிஸ்கஷன் அகெயின்ஸ்ட் தி அரகண்ட் பிலிஸ்டைன்ஸ்.